எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டுமாயின் நம்முடைய வாழ்க்கையும் ஊழியமும் தேவனுடைய வசனங்களின் மேலுள்ள விசுவாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். யோசுவா, காலேப் ஆகியோருடைய விஷயத்தில் நாம் காண்பது போல விசுவாசமானது எப்பொழுதும் ஒரு நற்சாட்சியை கொடுக்கிறது. சிலர் எப்போதும் எதிர்மறையான காரியங்களை சிந்தித்து எதிர்மறையான வார்த்தைகளையே பேசுகின்றனர். அதன் காரணம் அவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதிருப்பதுதான். அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருந்த மற்ற வேவுக்காரர்கள் வேவு பார்த்த கானான் தேசத்தை பற்றி மிகைப்படுத்தி கூறினர். அதை போலவே தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் பெரிதாகவே பார்க்கின்றனர். ஆனால் தேவ வசனத்தை விசுவாசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று கூறினார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அதன் அடிப்படையில் உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.